நமச்சிவாய திருச்சிற்றம்பலம். விநாயகர் பெருமாள் எத்தனை இடத்துல உட்கார வச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதான பிரசாதம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வாக அதை நாம் உணர்றோம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இல்லையா? அன்னதானம் நமக்கு கிடைக்கணுமே. இந்த மாட பிறவியில் பிறந்து அன்னதானம் நமக்கு கிடைக்கணுமே. இதுக்கே நாம் ரொம்ப பாக்கியசாலி. அன்னதான பிரசாதம் கிடைச்சிச்சுன்னா போய் வசல நின்று சாப்பிடுங்க. தள்ளாமல் யாருக்குமே பாதிப்பு கொடுக்காம நீதியோட நல்லபடியாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வரிசையில் நின்று வாங்கி அருள் பிரசாதமாக ஒரு தட்டு கடிச்சாலும் போதுங்க. வீட்டில் கொண்டு வந்து அனைவரும் அதை பகிர்ந்துக்கோங்க, மரியாதை கொடுங்க. அங்கே இங்கே தயவு செஞ்சு கொண்டு போய் வீசிடாதீங்க. ஏன்னா இது அருள் பிரசாதம். அதனால நம்ம வீட்டில் தான் சாப்பிட்றோம். ஆனால் நீ விழா சில இடத்துல தெய்வீக ரீதியாக வழிபாடுகள் நடக்கும்போது தான் ஊர் சார்பாகவோ இந்த மாதிரி விநாயகர் பெருமான் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த ஒரு நிகழ்வின் சார்பாகவோ இல்லை சில இடத்துல சில நிகழ்வு நடக்கும். அந்த இடத்துல சார்பாகவும் தான் நமக்கு அருள் பிரசாதம் கிடைக்கும். அப்போன்னா நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. நல்லபடியாக 2 கண்ணுக்கு ஒத்தி மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து வீட்டில் எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுங்க, சரிங்களா? இதுலேருந்து ஒரு பங்கு எடுத்து வாயில்லா ஜீவன் ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் வைங்க, ரொம்ப கொடுப்பேன். நன்றி. நமச்சிவாய திருச்சிற்றம்பலம். விநாயகர் பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். இன்றைக்கி நமக்கு கிடைச்சா விநாயகர் பெருமானால் கிடைச்ச அன்ன பிரசாதம் விநாயகர் பெருமானையே போற்றி போற்றி எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கிடைக்கட்டும். சுவாமி பகவானே திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த உணவை நம்ம இல்லத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தா அன்பு தெய்வ மகனுக்கு நான் கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி சுவாமி. திருச்சிற்றம்பலம் பகவானே.